ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு மைத்லி ராஜ் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, நான் எதிர்பார்க்குற எந்த விஷயமே எனக்கு நடக்க மாட்டேங்குது, நான் என்ன ஆசைப்பட்டாலும் எனக்கு அது கிடைக்கிறதுக்கு ரொம்பவே நான் கஷ்டப்படுறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் நம்மளுக்கு நடக்குது, அதை பற்றின சந்தேகங்களுக்கான பதில் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் அதை நம்ம சரியான முறையில் நம்ம பிரபஞ்சத்திட கேட்குறதில்ல. இதுதான் ஒரு ரகசியம். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எப்படி சொல்லலாம் உங்களுக்கு, நம்ம லைஃப்பில் ஏற்கனவே நடந்திருக்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போது ஒரு வழியாக போகிறீங்க, ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க. இப்போ நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயம் சொன்னால் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வராது இல்லையா? ஸோ நெகட்டிவான விஷயங்கள் சொல்லும்போது டக்குன்னு எல்லாருக்கும் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு ஊருக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு ரொம்ப வேண்டப்படாதவங்க, அதாவது பிடிக்கவே இல்லைப்பா எனக்கு அவங்கள, கடவுளே தயவு செஞ்சு அவங்கள பார்க்கவே கூடாது நான் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நினைக்கிற சமயத்தில் நீங்கள் அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு அவங்கள பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. இது ஏன் நடக்குதுன்னு நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? எல்லாருக்கும் நடந்திருக்கும்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இன்னொரு இது சொன்னால், எங்கேயாவது ஒரு கடன் வாங்கிட்டீங்கப்பா, அந்த கடன்காரனை இன்றைக்கி கேட்குறதா இருக்கிறான் உங்ககிட்ட. நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ இன்றைக்கி அவன் வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் நிற்பான், இல்லை ஃபோன் பண்ணுவான், ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது நம்ம யோசிச்சிருக்குமா? ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு உணர்வு ரீதியாக நீங்கள் மெசேஜ், அதை ஒரு டெலிபதின்னு சொல்லுவோம். சரி, நீங்கள் செய்கிற விஷயங்கள் உடனே பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி அந்த சம்திங் பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லை நேரில் வர்றது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை இந்த யூனிவர்சல் க்ரியேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ இதை ஏன் நம்ம தேவைகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடாது? அதற்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்குன்னா, நீங்கள் ஆழ் மனசில் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் நினைக்கும் போது கட்டாயம் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாது. ஏதாவது ஒரு நல்ல ஒரு, இப்போ ஒரு ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு சேல்ரி இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அது கிடைக்கும் கிடைக்காது. இந்த மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க. மதில் செவல் பூனை உட்காந்துட்டு எந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா அப்படின்னு ஒரு சிந்தனையிலேயே இருக்குமா. அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்மளோட மென்டாலிட்டி இருக்கும்போது இந்த விஷயங்கள் என்ன பண்ணுவோமா, அந்த யூனிவர்சல் போஸ்ட்போன் பண்ணி வச்சுருமா. சரி, நீ ஃபஸ்ட்டு தெளிவாக யோசி, நீ எப்படி கரெக்டாக முடிவு பண்ணுறியோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி பெண்டிங் ஃபைலாக வச்சுருமா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக நம்மளுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சாலே அந்த எண்ண அலைகள் பிரபஞ்சத்தோடு போய் கனெக்ட் ஆகி உங்களுக்கு அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.